டேஸில் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th ஜுவாலஜிக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கோர்ஸ் பேப்பர் தான் இது. ஸோ நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம்பா. ஸோ சாரி வீடியோ லேட்டாக போகிறதுக்கு. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் பேப்பர். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்க, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல் அனுப்பி விட்ருவேன். ரிசல்ட் டேட் அன்றைக்கி லைவ் இருக்குது. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன் லைவ்லாம். ஸோ வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 1 மார்க் இருக்குது. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 16 17 18 19 20. வாட் ஆர் எர்த்வார்ம் காஸ்ட்டு? ஸோ 2 மார்க்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. மொத்தம் 9 கொடுத்து 6 எழுதுனா போதும். அதில் 3 சாய்ஸில் விட்டிங்கன்னா ஒரு கம்பல்சரி இருக்கும். 20 21 22 23 24 உங்களுக்கான கம்பல்சரி. ஓகேங்களா? இது நீங்கள் எழுதியே ஆகணும் கம்பல்சரியாக. 2 மார்க் கம்பல்சரி. அண்ட் 3 மார்க் பாருங்கள். 25 26 27. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி நீங்கள் பாருங்கள். ஜுவாலஜி பற்றி எனக்கு சரியாக தெரியாதனால நான் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் மட்டும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? 25 26 27 28 29 30 31 32 33 உங்களுக்கான கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரைட். பீக்குலர் கேரக்டர்ஸ் ஆஃப் டஸ்க், நேம் த போன்ஸ் ஆஃப் ஸ்கல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 33 கம்பல்சரி கொஸ்டின். அடுத்து ஃபைனலாக உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. எதிராக சாய்ஸ். ஓகேங்களா? ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். ரைட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். 34 பாருங்கள். இது நீங்கள் தெரிஞ்சால் எழுதலாம், ஒன்றாச்சு கூட எழுதலாம். நீங்கள் டயக்ராம்ஸ்லாம் போட்டு எழுதுங்க. ஸ்கெட்ச் ஃப்ளோ சார்ட் டு ஷோ த பாத்வே ஆஃப் ஏர் ஃப்ளோ டியூரிங் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? நீங்கள் எழுதலாம், சார்ட் போட்டு கரெக்டாக எழுதலாம், ஈஸியாக எழுதுங்க. அடுத்து 36 பாருங்கள். டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் ஆர்டிசிஸ் அண்ட் விங்ஸு. எக்ஸ்பிளைன் த சைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஆஃப் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன். இப்போ 37 பாருங்கள். கமெண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரலைன். இப்போ 38 பாருங்கள். டிஸ்கஸ் த வேரியஸ் டிஸ்கியூஸ் அடாப்டட் இன் கேட்டில் ப்ரீடிங். ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 11th ஜுவாலஜி நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதிட்டு வாங்க. உங்களோட ஆன்சருக்கு மதியம் அப்லோட் பண்ணிடுறேன். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் பார்ப்பீங்க. பார்க்குற எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மீடியா சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே சில குட்டீஸ். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.